வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நோட் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு செக். ரேஷன் கார்டில் இதை கவனிக்கவில்லை என்றால் பணம் கட்டா. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழக அரசியலில் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறினாலும் மகளிர் உரிமை தொகை திட்டம் மட்டும் அசைக்க முடியாத ஒரு அங்கமாகிவிட்டது. நாங்கள் வந்தா நிப்பாட்டிடுவோம் என்று சொல்லும் துணிச்சல் எந்த கட்சிக்கும் இப்போது இல்லை. இந்நிலையில் திமுக கொண்டு வந்த இந்த திட்டத்திற்கு பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவும் சரி, அரசியலில் அடியெடுத்து வைத்துள்ள தமிழக வெற்றி கழகமும் அதாவது டிவிகேவும் சரி, தங்களின் ஆதரவை மறைமுகமாகவும் நேரடியாகவும் தெரிவித்து விட்டன. அதனால் கோட்டையில் யார் அமர்ந்தாலும் உங்கள் வங்கி கணக்கிற்கு வரும் அந்த 1000 முதல் 2500 ரூபாய் வரை நிச்சயம் என்பது உறுதியாகிவிட்டது. ஆனால் அரசு தரப்பில் ஒரு சின்ன செக் வைக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் கையில் இருக்கும். ரேஷன் கார்டு மட்டும் சரியாக இல்லை என்றால் உரிமை தொகைக்கு டாட்டா காட்டி விடுவார்கள். இந்நிலையில் ரேஷன் கார்டில் மட்டும் இந்த தப்பை பண்ணாதீங்க. மகளிர் உரிமை தொகைக்கு அஸ்திவாரமே ரேஷன் கார்டு தான். அது ஆக்டிவாக இருந்தால் மட்டுமே நீங்கள் பயனாளியாக தொடர முடியும். ஒருவேளை உங்கள் கார்டு ரத்து செய்யப்பட்டாலோ அல்லது முடக்கப்பட்டாலோ, அதாவது சஸ்பெண்டட், உரிமை தொகை மட்டுமல்ல, அரசின் எந்த ஒரு நலத்திட்டமும் உங்களை வந்து சேராது. இந்த நிலையில் ஏன் கார்டு முடக்கப்படுகிறது? ரேஷன் கார்டு முடக்கப்படுவதற்கு பின்னால் இருக்கும் மிக முக்கியமான காரணம் சோம்பேறித்தனமாம். அதாவது பலரும் ரேஷன் கடைக்கு சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்த்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக 3 மாதங்களுக்கு ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கவில்லை என்றால் உங்கள் கார்டு தானாகவே முடக்கப்படும். அரசு கணக்கின்படி பொருட்களே வாங்கவில்லை என்றால் இவர்களுக்கு ரேஷன் கார்டு தேவையில்லை போலிருக்கிறது என்ற முடிவுக்கு அதிகாரிகள் வந்து விடுவார்கள். மேலும் ரேஷன் கார்டு முடக்கம், அதாவது அப்படிப்பட்ட முடக்கப்பட்ட கார்டை மீண்டும் ஆக்டிவேட் செய்வது அத்தனை எளிதல்ல. நீங்கள் நேரடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து ஏன் 3 மாதங்கள் கடைக்கு வரவில்லை என்பதற்கு முறையான விளக்கம் அளித்தால் மட்டுமே கார்டு மீண்டும் உயிர் பெறும். எனவே மகளிரே, உரிமை தொகை உங்கள் அக்கவுண்டிற்கு தங்குதடையின்றி வர வேண்டும் என்றால் மாதம் ரேஷன் கடைக்கு ஒரு விசிட் அடித்து பொருட்களை வாங்குவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் அதிகாரிகளின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. அதன்படி ரேஷன் கார்டு தொடர்பான திருத்தங்களை செய்வது இப்போது முன்பை விட எளிதாகிவிட்டது. நீங்கள் சேவை மையங்களுக்கு அலைந்து திரிய வேண்டிய அவசியமில்லை. உங்கள் ஸ்மார்ட் போன் மூலமாகவே டிஎன்பிடிஎஸ் இணையதளம் அல்லது செயலியில் செய்யலாம். அதாவது புதிய உறுப்பினர் பெயர் சேர்த்தல், அதாவது ஆட் மெம்பர், திருமணம் ஆன பிறகு மனைவியின் பெயரை சேர்க்க அல்லது குழந்தைகளின் பெயரை சேர்க்க, குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் அதாவது பர்த் சர்டிபிகேட் போதுமானது. திருமணமானவர்களுக்கு பழைய கார்டில் இருந்து பெயர் நீக்கப்பட்ட சான்றிதழ் அதாவது ரிமூவல் சர்டிபிகேட் மற்றும் திருமண அழைப்புதல் அல்லது சான்றிதழ் அவசியம். மேலும் முகவரி மாற்றம் அதாவது அட்ரஸ் சேஞ்ச், வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டிற்கு மாறினாலோ அல்லது வேறு பகுதிக்கு குடிபெயர்ந்தாலோ, புதிய வீட்டின் மின்சார ரசீது அதாவது இபி பில், எரிவாயு உருளை ரசீது அதாவது கேஸ் பில் அல்லது வீட்டு வாடகை ஒப்பந்தம் ரெண்டல் அக்ரிமெண்ட் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை ஆதாரமாக பதிவேற்ற வேண்டும். மேலும் குடும்ப தலைவர் மாற்றம் அதாவது சேஞ்ச் ஆஃப் ஃபேமிலி ஹெட், குடும்ப தலைவர் இறந்து விட்டாலோ அல்லது வேறு காரணங்களுக்காக மாற்ற நினைத்தாலோ இறப்பு சான்றிதழ் அல்லது உரிய காரணத்தை விளக்கும் ஆவணங்களை பதிவேற்ற வேண்டும். மேலும் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கும் போது குடும்ப தலைவராக ஒரு பெண் இருப்பது அவசியம் என்பதால் பலரும் இந்த மாற்றத்தை செய்கிறார்கள். மேலும் கடைசியாக உறுப்பினர் பெயர் நீக்கம் அதாவது ரிமூவ் மெம்பர்ஸ், திருமணமாகி சென்றவர்கள் அல்லது உயிரிழந்தவர்களின் பெயரை நீக்க திருமண அழைப்புதல் அல்லது இறப்பு சான்றிதழை பதிவேற்றி ஆன்லைனிலேயே விண்ணப்பிக்கலாம். இதற்கு 2 முதல் 3 வாரங்களில் அனுமதி கிடைத்துவிடும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.